Hi friends, welcome to TECHS Technical and Technologies. Okay friends, previous video la vandu pathina C language na eppadi vandu ungalku teach panna poren and vandu pathina C language kattukradhanaala namakku evvala benefits abdingiradha pathi detail la paathom. So indha video la vandu pathina and C language yaar kandupidicha endha year kandupidichanga abdingira and programming oda history da vandu pathina indha particular video la paaka porom friends. Okay-ngla. So C language eduthukitinga abdinaka C language vandu pathingnaka பேசிக்காக ஒரு ரெண்டு லாங்குவேஜ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் BCBL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லாங்குவேஜையும் அண்டு அதுலேருந்து டிரைவான B அப்படிங்கிற லாங்குவேஜ். ஸோ இந்த ரெண்டு லாங்குவேஜை பேசிக்காக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு C லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த BCBL அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1967 மார்ட்டின் ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா OS கம்பைலர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த BCBLலேருந்து B அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து நமக்கு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா கென் தாம்சன் அப்படிங்கிறவர். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்ஸ் OS க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா B லாங்குவேஜ் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. தென் இந்த BCBL அண்ட் B, ஸோ இந்த ரெண்டு லாங்குவேஜையும் பேசிக்காக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு C அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதுக்குன்னு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லைங்களா. மெயின் ஒரு தேவைக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த C லாங்குவேஜ் அப்படிங்கிறது எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் OS. ஓகேங்களா. ஸோ அதாவது நீங்கள் எல்லாருமே லினக்ஸ் அப்படிங்கிற OS கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ விண்டோஸ் OS அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களே, அந்த மாதிரி விண்டோஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யூனிக்ஸ் அப்படிங்கிற OS இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. லினக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு OSலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த யூனிக்ஸ் மெயின் பார்ட் ஆஃப் த யூனிக்ஸ் OS அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த C அப்படிங்கிற லாங்குவேஜே வந்து கண்டுபிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதாவது C லாங்குவேஜை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டென்னிஸ் ரிச் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ இங்கே பெங்களூரில் இருக்க பெல் லெபார்ட்டரி, அதாவது பெல் லேபில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க. அண்டு எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1972 வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் OS. ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த C அப்படிங்கிற லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த B அப்படிங்கிற லாங்குவேஜை பேஸாக வச்சு கண்டுபிடிச்சதுனால அடுத்து என்ன லெட்டர் C. ஸோ இந்த லாங்குவேஜுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா C அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த C லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு வடிவமைப்பு. நம்ம போடுற ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் வடிவமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா போடணும். ஸோ அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம கம்மிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ப்ரோக்ராமிங்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சிஸ்டம்ஸை ஆப்ரேட் பண்ணுற, அதாவது ஹார்ட்வேர்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் தேவை. அதாவது OS அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ கீபோர்டு, மவுஸ், மானிட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஆப்ரேட் பண்ண வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், சில சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த C லாங்குவேஜ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இந்த லாங்குவேஜை நம்ம சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் ஆர் போர்ட்டபிள் லாங்குவேஜ். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் OSலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜ் நமக்கு ரன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இதை வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவோம். அதாவது விண்டோஸ்லேயும் ஒர்க் ஆகும், லினக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் லாங்குவேஜ். போர்ட்டபிள் அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் நீங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நீடடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி அவங்களோட சிஸ்டமில் கம்பைலர் இருந்தது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை பேஸ்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதனால தான் நம்ம இந்த லாங்குவேஜை போர்ட்டபிள் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லாங்குவேஜ் அப்படின்னு என்னோட சின்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. ஸோ எதனால் ஸ்மால் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம்னா நீங்கள் C ப்ரோக்ராம் போட்டுட்டு அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறதுக்காக நமக்கு நிறைய மெமரி ஸ்பேஸ் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டரில் ரொம்ப கம்மியான மெமரியை மட்டுமே இந்த லாங்குவேஜ் அலோகேட் பண்ணிக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்மால் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்ஸ் போட்டாலும் சரி அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா கன்வர்ஷன் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுப்புகிற சோர்ஸ் கோட், நம்ம க்ரியேட் பண்ண அந்த கோடிங் வந்து பார்த்திங்கன்னா மிஷினுக்கு ஏற்ற மாதிரி மாத்திர ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதை பற்றி அந்த கம்பைலர் பற்றிலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு லேர்ன் அண்ட் யூஸ். ஈஸி டு லேர்ன், ரொம்ப ஈஸியாக அந்த லாங்குவேஜ் நம்மளால் கற்றுக்க முடியும் அண்டு யூஸ் பண்ணவும் முடியும். ஓகேங்களா, அடுத்து கம்பைலர் பேஸ்டு லாங்குவேஜ். ஸோ கம்பைலர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மிங் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சி லாங்குவேஜோட அட்வான்டேஜஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.